இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து ரொம்ப பழசை ஞாபகப்படுத்த மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முழுமையாக கொஞ்சம் ஓல்டாக கூட அதை ஞாபகப்படுத்தின பெருமை இந்த இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர். அது இல்லாமல் என்னுடைய மகன் தான் சொல்லலாம், யார் அதர்வா முள்ள. அவர் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கப்புறம் 3 நேரங்கள். அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்பா கூட நடிக்கும் போது எத்தனையோ, அதாவது என் லாங்குவேஜ் சொன்னால் எத்தனையோ தில்பாசியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அதர்வா கூட நடிக்கும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுதான் இந்த படத்தில் என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஏன்னா அதே ஒரு ஃபீலிங் அந்த நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு இன்னும் சொல்லலையான்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு ஷாட் படம் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்த ஷாட் எல்லாமே. அதுவே இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருங்க எக்ஸலண்ட். எல்லாரும் ஒரு கைத்தது ப்ளீஸ், அனைத்து நடிகர்களுக்கு. என்ன இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துல அந்த ஹீரோயின் டபுள் ஆக்ஷன் வந்தாங்க, கலக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கேட்க வேணாம், டாக்டராக வந்தாங்கல்ல அந்த அம்மா, பேர் தெரியலையா, நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுடைய ரோல். அதே மாதிரி எல்லாரும் அப்புறம் அவங்க காம்பேர் மட்டுமா நல்ல விஷயத்தை வந்து கலந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் நான் வந்து நடிகராக பார்த்தேன், மியூசிக் டைரக்டராக பார்த்தேன், மறுபடியும் நடிகராக பார்க்குறேன். யார் இல்லை, பிகான் டு தமிழ். அதே மாதிரி என்னுடைய டேலண்ட் ஆர்ட் ஷோவில் வந்து 2 பசங்க வந்தாங்க. நான் எப்பவுமே இந்த கலக போது எல்லாம் பண்ணும்போது யார் வந்தாலும் ரொம்ப ஓவராக பாராட்டுவேன். ஏன்னா நம்ம 100 நினைச்சாதான் 10 நடக்கும். அது மாதிரி அவங்க ஓவராக பாராட்டிருக்கேன். அப்படி அந்த டேலண்ட் ஆர்ட் ஷோவில் பாராட்டின ஒரு அற்புதமான ஒரு நடிகர் தான் சுதாகர். அவருக்கு ஒரு கைத்தட்டல். அது மாதிரி நிறைய பேருக்கு அந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தமிழ் படம் மாதிரியே தெரியல. அந்த படம் பார்த்துட்டு எழுந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம் பார்த்த ஒரு ஃபீலிங். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோ ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட், பழைய ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வேலை கொடுத்த பெருமை இந்த இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுக்கு. இந்த யூனிட் அப்படியே 300 படம் அப்படியே படங்களாக எடுத்துகிட்டே இருக்கணும். இப்படி இது மாதிரியான படங்கள் வரும்போது அந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல வியாபார ரீதியாக வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட், எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ராக் இன் திஸ் தமிழ் சினிமா. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.